வணக்கம். அதாவது கேரள மாநிலம் மலப்புரத்தில் நிபா வைரஸ் பாதிப்பு சிறுவன் உயிரிழந்த நிலையில் சிறுவனுடைய தொடர்பில் இருந்த நபர்களுக்கு பரிசோதனை மேற்கொண்டு வரப்படும் நிலையில் தமிழக கேரள எல்லைப் பகுதியான நிபா வைரஸ் குறித்து சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு மருத்துவத்துறை சார்பில் தீவிர கண்காணிப்பு பணியில் நடைபெற்று வரும் நிலையில் இன்று தென்காசி மாவட்ட ஆட்சியர் நேரில் சென்று ஆய்வு செய்தார். இந்நிலையில் தென்காசி மாவட்டம் புளியரை அருகே உள்ள தமிழக கேரள எல்லைப் பகுதி சோதனை சாவடியில் சிறப்பு கண்காணிப்பு சோதனை சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. 24 மணி நேரம் செயல்படக்கூடிய இந்த சோதனை சாவடியில் 3 நிபா வைரஸ் களப்பணியாளர்கள், ஒரு சுகாதார ஆய்வாளர்கள் உள்ளிட்டோர் மற்றும் 3 குழுக்களாக 3 ஷிப்ட் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. இதில் யாருக்கேனும் காய்ச்சல் கண்டறியப்பட்டால் உடனடியாக அவர்கள் அருகில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையம் அனுப்பி வைக்கப்படுவார்கள் எனவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் கேரளாவில் இருந்து தமிழகத்திற்கு வரும் அனைத்து வாகன ஓட்டிகளும் முழுமையான பரிசோதனைக்கு பின்னரே தமிழகத்துக்குள் அனுமதிக்கப்படுவார்கள் என மாவட்ட ஆட்சியர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.